டு vlogs. இன்னைக்கு நம்ம முறுக்கு எப்படி செய்யறது, அரிசி மாவு முறுக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் மொறுமொறுப்புக்கும் வாசனைக்காக கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். நீங்க வெள்ளை எள்ளு வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எள்ளு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா கடலை மாவு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். நான் அரிசி மாவுல தான் செய்ய போறேன். வாசனைக்காக கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்ப நம்ம மிளகாய் தூள், எள்ளு, கடலை மாவு, அரிசி மாவு நான் 200 கிராம் எடுத்து வச்சிருந்தேன். ஆட்டி வச்சிருந்ததுல கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். அதில் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். தண்ணியா இருந்தா ஆயில் குடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு கடாயை வச்சு எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முழுக்கு பிரியறது இருந்தா அதை எடுத்து அதில் எந்த உங்களுக்கு ஷேப் வேணுமோ அந்த ஷேப் எடுத்துக்கோங்க. அதில் நான் இப்போ கரண்டியில் உங்களுக்கு பிரிஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி கரண்டியில் ஆயில் தேய்ச்சிட்டு அதில் பிரிஞ்சுக்கிட்டு எண்ணெய் காஞ்ச வேட்டி அதில் இந்த கரண்டி அப்படியே நம்ம புளிஞ்சதை திருப்பி போட்டோம்னா அதில் அப்படியே டைரக்டா விழுந்துடும். இல்ல எனக்கு ஆயிலே டைரக்டா போட்டுக்கிறேன்னா அந்த மெத்தட் இதுல போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டைரக்டா ஆயிலே நீங்க சுத்தியும் பிரிஞ்சு விட்டுக்கலாம். அந்த எண்ணெயோட கொதிப்புத்தன்மை அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்ப கொதிப்புத்தன்மை அடங்கின வேட்டி இந்த மாதிரி சிக்கு உடைக்கிற கம்பி இருக்கும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுல திருப்பி விட்டுக்கோங்க. முறுக்கு கொஞ்சம் கோண முனையா தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சூப்பரான நம்மளுடைய சுவையான அரிசி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.